வணக்கம், வாழ்க மகிழ்வுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனர் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் IAS அகாடமி. PSTM குறித்த ஒரு சமூக அநீதிக்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். இதை பற்றி நான் நிறைய காணொளிகள் போட்டிருக்கேன். PSTM அப்படிங்கிறது இப்போ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி 2021 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கிறோம், பள்ளியில் படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் டிகிரியும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கிறோம். இன்னொன்று, எனக்கு ஒரு தேர்வர் அனுப்பிச்சார், அதை பற்றி எனக்கு டீட்டெயில் தெரியலை. அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு அனுப்புங்க. அது என்னதுன்னா, TNUSRB இருக்காங்கள்ல, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அவங்களோட PSTM ரூல்ஸை ஒரு தேர்வர் அனுப்பிச்சிருந்தாங்க. அதோட சோர்ஸ் நான் தேடிட்டுருக்கேன், எனக்கு கிடைக்கல. இருந்தால் எனக்கு அதோட லிங்க் அனுப்புங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, முதல் டிகிரி இப்போ ரீசெண்டாக அனுப்பிச்சிருந்தாருங்க, எனக்கு அதை பற்றி கரெக்டாக தெரியலை. முதல் டிகிரி, முதல் பட்டப்படிப்பு தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும், அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ரைட், இப்போ இங்கே வருவோம். இந்த RTAல கேட்டிருக்கிறாங்க, திருவள்ளுவருங்கிற மாவட்டத்தில் மட்டும், திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 60,000க்கும் மேற்பட்டவங்க அதாவது இவங்க எடுத்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா 2002 2021 இவங்க 1ஆவதே படிக்காமல் படிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஜிஓவில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு குரூப் 4 போன்ற தேர்வுகள்லாம் 10ஆவது தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும், தவறில்லை. டிகிரி குவாலிஃபிகேஷன் உள்ள தேர்வுகள் அப்படின்னா 10ஆவது 12ஆவது இங்கிலீஷ் டிகிரி தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும், இதுவும் தவறில்லை. நான் கூட ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், என்ன படிப்படியாக இன்னொன்று அமல்படுத்துங்க. என்னது, PSTM ரிசர்வேஷன் வேணும்னா தமிழில் எழுதி சொல்லுங்கள். இப்போ குரூப் 4 போன்ற தேர்வுகளில் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவன் தமிழில் எழுதுகிறாங்களா எதில் எழுதுகிறாங்களான்னு தெரியாது. ஏன் அப்படின்னா அது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். ஆனால் டெஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸ் குரூப் 2, குரூப் 1, DO போன்ற தேர்வுகளில் தமிழ் மீடியத்தில் எழுதினா மட்டும்தான் PSTM அப்படிங்கிறதையும் அடிஷ்னலாக வேணால் சேர்த்துக்கங்கன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ரைட், அப்போது ஒரே ஒரு மாவட்டத்தில் இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டங்களுக்கு அப்போ எவ்வளோ பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? ஒரு சில பிரைமரி, சில பேர் டைரெக்டாக 6ஆவது சேர்ந்துருப்பாங்க. எல்லோரும் படிக்கணும்னு ஆசைப்பட்டு சில பேர் குழந்தை தொழிலாளர் இருந்திருப்பாங்க. அது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது சில பேரை பார்த்திங்கன்னா, நல்லா படிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் இருந்து மாற்றிருப்பாங்க, ஏஜ் இருக்கே அப்படிங்கிறதுக்காக 3ஆவதுலேருந்து 5ஆவது ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கும் பிரச்சனை. தனித்தேர்வர்கள் ரொம்ப கொடுமையானதே இதுதான். அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கணும். தனித்தேர்வர்கள் ஏழை மக்கள், எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், மாற்றுத்திறனாளிகள் அவங்க ஸ்கூலுக்கு போக முடியாது. அந்த இடத்துல சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, ஏதோ பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், நமக்கு தெரியாத பிரச்சனைகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கும். ஸோ அதனால் அவங்க படிக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனித்தேர்வராக எழுதியிருப்பாங்க, அவங்களையும் தமிழ் மீடியத்தில் இல்லைன்னு சொல்கிறது உண்மையிலே இது ஒரு சமூக அநீதி. முதலமைச்சர் அவர்கள் இதை தலையிட்டு, துறை சார்ந்த அமைச்சர்கள் தலையிட்டு இதற்கு ஒரு நல்ல முடிவு கட்ட வேண்டும். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலிருந்து விடுவித்து ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். இது எல்லாமே அஃபிஷியலாக RTA ஆஃபீஸர்ஸ் வெளியிட்ட தகவல்கள் தான். ரெண்டாவது, இந்த தகவல் 2002 இருந்தால் படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா 1990களில் இருந்தால் அப்போ இன்னும் இது கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, இது ஒரே ஒரு மாவட்டத்துக்கு மட்டும்தான். ஸோ அதனால் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எட்டணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு முடிவை சொல்கிறேன். 10ஆவது கண்டிப்பாக தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். ஹையர் செகண்டரி தமிழ் மீடியம், அதுலேயும் இன்னொரு கொடுமை என்னென்னா, டிப்ளமோ ஈக்குவலண்ட், ITI ஈக்குவலண்ட். டிப்ளமோ படித்தவங்களுக்கு தமிழ் மீடியம் தரமாட்டுறாங்க. அதை விட ஒரு சமூகம். எல்லாருமே டிப்ளமோ தமிழில் தான், தமிழ் புத்தகத்தை வாங்கி தமிழில் தான் படித்து எழுதுகிறாங்க. ஆனால் தமிழ் மீடியம் கொடுக்க மாட்டுறாங்கன்றாங்க. ஸோ 10ஆவது தமிழ் மீடியம், ஹையர் செகண்டரி அல்லது ஈக்குவலண்ட்டுக்கு அவங்க தமிழில் எழுதியிருந்தால் தமிழ் மீடியம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பட்டப்படிப்புக்கு தமிழ் மீடியம். தனித்தேர்வர்களுக்கு கண்டிப்பாக தமிழ் மீடியம் கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு சமூக நீதி. ஸோ சமூக நீதிக்காக பாடுபடும் முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக தேர்வர்களுக்கு
சாதகமாக, அவர்களை மன உளைச்சலை போக்கும் வண்ணமாக, இது அவர்களின் உரிமை. ரிசர்வேஷன் அப்படிங்கிறது, இடஒதுக்கீடுங்கிறது நமது உரிமை. சரிங்களா? ஸோ இதை வந்து தமிழக முதல்வர்கள் மீட்டு தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க.